Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா jewelry making தான் சொல்லி தர போறேன். அதுல ஒரு டிஃபரண்டான ஒரு இயரிங் மேக்கிங் சொல்லி தர போறேன். சோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த இயரிங் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு டேப்லெட் பீட் வச்சு ஒரு அழகான இயரிங் தான் சொல்லி தர போறேன். டேப்லெட் பீட், ஹெட் பின், இயரிங் ஹூக், பீட் 3mm பீட் இல்ல 4mm பீட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். சுகர் பீட், ஜுவல்லரி மேக்கிங் ரிங், ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ். இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஹெட் பின் வந்து எடுத்துக்குங்க. இந்த ஹெட் பின்ல இந்த டேப்லெட் பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. மிடில் வந்து ஒரே ஒரு பீட், கோல்டன் பீட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் பீடோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டேப்லெட் பீட் வந்து என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த டேப்லெட் பீட் கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு டேப்லெட் பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எந்த இங்கே வந்து நம்ம இதை வந்து அப்படியே டர்ன் பண்ணி இதை வந்து வளைச்சி விடணும். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊக்கு வந்து எப்படி பெண்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இது வந்து பெண்ட் ஆக்கி இந்த டூல்ஸை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுடணும். இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து பீடும் ஆட் பண்ணலாம், இல்லை டேப்லெட் பீடும் ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து இதோட கவுண்டிங் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை கம்மி பண்ணலாம். நான் இப்போ வந்து ரெண்டே டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். நடுவில் வந்து கோல்டன் பீடு வந்து எடுத்திருக்கேன். இதே போல் கவுண்டிங் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த டேப்லெட் பீடு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான இயரிங் தான் இது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த லென்த்து வேணான்னா நீங்கள் வந்து இந்த கட்டரில் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணியும் எடுத்துடலாம். நான் அதை அப்படியே பாருங்கள், இந்த டூல்ஸை வச்சு அப்படியே நான் வந்து டர்ன் பண்ணி விட்டுடுறேன். நல்லா டர்ன் பண்ணி விடுங்க, ஏன்னா இந்த டேப்லெட் பீடு வந்து வெளியே வரக்கூடாது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை கவுண்டிங்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னோடய சேனலை வந்து நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங், ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து குல்லிங் இயரிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது ஒரு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது கீழே வந்து நீங்கள் மோர் ஜுவல்லரி மேக்கிங் இயரிங் அப்படின்னு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இதே போல் நல்லா பெண்டு பண்ணி விட்டுருங்க. இந்த பெண்டு வந்து இதே மாதிரி இருக்கிறப்போல முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அது கோர்த்த பிறகுற இதில் வந்து அந்த பீடெல்லாம் செட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இதே போல் நான் எனக்கு வந்து 4 நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நான் வந்து இப்போ 3 ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். அதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒரு மாடல் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
பார்த்தீங்களா, இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கேப் இருந்ததுன்னா அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த பீடெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஹெட்பின் வந்து ஒன்று எடுத்துக்குங்க. இந்த ஹெட்பின்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஹெட்பின்குள்ளேயும் டேப்லெட் பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கோர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு 5 வேணும்னா நீங்கள் 5 ஆட் பண்ணலாம். இல்லை இந்த ஹெட்பின் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்து வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். நான் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ லென்த்து வந்து தேவை கிடையாது. ஸோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டரை வச்சு. இப்போ இந்த நோஸ் ஃப்ளேயரை வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு நல்லா இதை போல் தள்ளி விட்டுக்குங்க. விட்டுட்டு அதை வந்து நீங்கள் மடக்கி விட்டுருங்க. நல்லா பெண்டு போல் நீங்கள் பண்ணி விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாலும் அந்த லென்த்துக்கு ஏற்றா போல் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஷேப் இருக்கிறப்போல நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு வந்து இதப்போல் அழகாக பண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து இதே போல் ஹெட்பின் வச்சு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பார்த்துக்குங்க. இதே போல் தான் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூல்ஸை வச்சு இதை வந்து நல்லா எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்றப்போ நல்லா பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் இது வெளியே வராதப்போ பெண்ட் பண்ணிவிட்டு இந்த டூலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து யோசிப்பீங்க எப்படி வந்து இந்த ஊக்கு வந்து மாட்டுன்னு யோசிப்பீங்க. இப்போ நீங்கள் இல்லை எந்த சைடு வேணால் நீங்கள் எடுத்துக்க. இப்போ நம்ம கேப் அடக்கி விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதை கொஞ்சமாக வந்து டூல்ஸ் வச்சு தூக்கி விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த இயரிங் ஊக்கை வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இது வந்து வெளியே வராது. ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள், இது இந்த மாதிரி வந்து இருக்கும். நல்லா தெரியுதா? இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை வந்து கீழே வந்து அந்த ரிங் எடுத்துக்குங்க. இயரிங்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரிங் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் சுகர் பீட் வந்து உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை கவுண்டிங்கில் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இயரிங் தான். நான் இப்போ வந்து இது 2 தான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கார்னரில் இப்போ மேலே வந்து ரிங்கு வந்து பாருங்கள் மாட்டி விட்டுட்டோம். இப்போ இந்த கார்னரில் இந்த கார்னர் எந்த கார்னரில் வேணால் நீங்கள் வந்து இந்த ரிங்கை வந்து அழகாக மாட்டி விடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரிங்கோடு சேர்த்து இப்போ லாஸ்ட்டில் நம்ம முடியுது பார்த்தீங்களா, அந்த ரிங்குக்குள்ளே இந்த ரெண்டு ரிங்கும் சேர்த்து நான் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த டூல்ஸை வச்சு இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த பீடு வந்து வெளியே வரக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஒன்றா ஜாயின் ஆகிடும். பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட சில்வர் ரிங் இருந்தால் அதே கலரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கோல்டன் ரிங்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கோல்டன் ஹெட்பன்னும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த டேப்லெட் பீட் இயரிங் வந்து அழகாக பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். இது கொஞ்சம் நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாம் வந்து போடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை போல் வீடியோ வேணும்னா கீழே வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.